ஒருவர் மேலும் வந்து அமர்ந்திருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையில வசனத்தை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெலன பெற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். எல்லார் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர் எங்களோடு இடைப்படுங்க. பேசுங்க இந்த காலை வேளையிலே. ஆண்டவரே என்ன வார்த்தை எங்களுக்கு தரப்போறீங்கப்பா? எங்களோடு இடைபடும்படியாய் ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, உன்னத பாட்டு. உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே. சபையை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை வேளையிலே வருகிறது. தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறதான அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, தோட்டங்களிலே வாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம். தோட்டம். தோட்டம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னா, தோட்டம் என்பது ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்படுகிற, ஆண்டவருக்காக தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய எல்லா காரியங்களையும் கொடுத்து, தன்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்காக வாழுவேன் என்று சொல்லி இருக்கிறதான ஒரு சின்ன கூட்டத்தை குறிக்கிறது. அந்த கூட்டத்தை சபையை குறிக்கிறது. அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே என்று ஆண்டவர் இந்த காலை வேளையிலே ஆண்டவர் கூறுகிறார். தோட்டம். தோட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? இந்த காலை வேளையில் நம்ம பார்க்க போகிறோம். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே என்ற வார்த்தையை உன்னத பாட்டிலே மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை பார்த்து அன்போடு கூட அழைக்கிறார். இந்த தோட்டங்களிலே வாசம் பண்ணுகிறவளே அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், தோட்டம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் ஒரு சிறு கூட்டமாய் கூடி ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வாழ்கிறதான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, தோட்டங்களிலே வாசம் பண்ணுகிறவளே. வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உலகத்தோடு ஒட்டாத ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்துல இருந்தாலும் உலகத்தால் தன்னை கரைபடுத்தி கொள்ளாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து இந்த காலை வேளையிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அன்போடு கூட அழைக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தோட்டங்களிலே வாசம் பண்ணுகிறவளே. நம்ம தோட்டங்களிலே வாசம் பண்ணுகிறோம். ஆதியிலே ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அழகாக ஏதேன் தோட்டத்திலே படைத்து அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க இதை என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஒரு ஆசை. மனுக்குலத்தை ஆண்டவர் ஏன் படைச்சாரு தெரியுமா? எதற்காக மனிதனை ஆண்டவர் உண்டாக்குனார் தெரியுமா? ஆண்டவரை என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அந்த லூசிபர் ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த கேரூப் என்ன செய்கிறான் அப்படின்னா, பெருமையானவைகளை பேசி வடபுறத்தில் இருக்கிற ஆராதனை கூட்டத்தில் நான் தேவன் போல வீற்றிருப்பேன் என்று சொன்னதுனால ஆண்டவர் அவனை என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவனை தள்ளி விடுகிறார். அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மனிதனை ஏற்படுத்துகிறார், மனுஷனை ஏற்படுத்துகிறார். அவரை துதிக்க, அவரை கொண்டாட, அவருக்குள்ள களி கூற, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீ என்ன ஆராதிச்ச? நீ என்ன ஆராதிச்ச? நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூபா ஒரு நாள் இருந்த. நீ ஆராதிக்கிறதற்காக உண்டாக்கப்பட்ட ஒரு காரியமாக நீ இருந்த. பாருங்க, அவனுடைய அந்த ரெக்கைகளை எழும்ப பண்ணும்போதே அப்படியே பலவிதமான நாகசுரங்கள் மேளதாளங்கள் வீசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனை உருவாக்கி வைத்தார். இன்றைக்கு அதையெல்லாம் அசுத்த காரியங்களுக்கு இந்த உலகத்திலே தள்ளப்பட்ட பிசாசு, தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல ஆண்டவர் யாரை தூக்கி உட்கார வச்சு அழகு பார்த்தாரு அப்படின்னு சொன்னால், மனுக்குலத்தை தூக்கி உட்கார வச்சு அழகு பார்த்தாரு. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். அழகாக தோட்டத்தை உண்டாக்குகிறார். அந்த தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் படைக்கிறார். சத்துரு பார்க்குறான், பயங்கரமான ஆக்ரோஷம் அவனுக்கு வருது. நான் இருந்த இடத்துல இன்னொருத்தனா? ஆண்டவர் அழகா அந்த ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி எல்லாவற்றையும் படைச்சு, எல்லா கனிகளையும் படைச்சு அவர்களோடு கூட உலாவுகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு உலாவுகிறார். என்ன ஒரு அருமையான வாழ்க்கை பாருங்க. அதற்குள்ள சத்துரு வருகிறான். அந்த இடத்துல ஏன் அவன் வருகிறான் என்றால், அது ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சில கட்டளைகளை ஆதாமுக்கு கொடுக்கிறார். தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் நீ செய்யணும். உனக்கு ஒரு டியூட்டி. என்ன டியூட்டி தெரியுமா? ஆதாமே, நான் உன்னை தோட்டத்தில் உட்கார வச்சுருக்கேன். நீ அந்த தோட்டத்தை என்ன செய்யணும் அப்படின்னா, நீ பண்படுத்தணும், காக்கணும், கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அந்த இடத்துல காவல் பண்ண வேண்டிய அந்த காரியத்தில் என்ன ஆச்சு, மிஸ் ஆனதுனால அங்கே உள்ள யார் வரா அப்படின்னு சொன்னால் சத்துரு வருகிறான். அங்கே ஸ்திரீ தனியாக இருக்கும்போது அவளோடு பேசுகிறான். அவளோடு தந்திரமாய் பேசி அந்த பழத்தை பாருங்கள், அத்தனை சகல விருட்சங்களையும் உண்டாக்கி என்று வசனம் சொல்கிறது. ஆதியாகமத்தை எடுத்து படித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும், அவர் சகல கனி விருட்சங்களையும் சகல காரியங்களையும் அங்கேயே உண்டாக்கி வைத்தார். ஆனால் ஆண்டவர் விளக்குன ஒரு காரியத்துக்கு மேலே என்ன பண்ண போகுது, அவனை அந்த ஏவாளை ஃபோக்கஸ் பண்ணுது பிசாசு. ஏவாளை ஃபோக்கஸ் பண்ணுது. நீங்கள் எல்லாத்தையும் புசிக்கலான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எதை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன காரியம் பாருங்கள், சத்துருவினுடைய வஞ்சங்கள் இதுதான். இன்றைக்கி எது வேண்டாமோ அது மேலே உலகம் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இது யாருடைய வஞ்சகம்? சாத்தானுடைய வஞ்சகம். இன்றைக்கி எது வேண்டான்னு சொல்லி உலகத்தால் எல்லாருமே பாருங்கள், இந்த காரியம் தப்பு, இதை பண்ணவங்க இப்படியெல்லாம் ஆவாங்க, இந்த காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கி சிகரெட்டு பாக்கெட்டில் எழுதுகிறாங்க, சிகரெட் பாக்கெட் மேலேயே அது எழுதியிருக்கிறது. ஆமாம், குடிப்பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கானது எல்லாமே எழுதியிருக்கு. புற்றுநோயை வருவிக்கும் எழுதியிருக்குது. அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற பாட்டில் மேலே எழுதியிருக்குது. ஆனாலும் மனிதனுக்கு ஏன் அது மேலே ஆசை போகுது பாருங்கள். ஏவாள் எச்சரிக்கப்பட்ட அந்த கண்டிப்பாக அவள் சொல்கிறா, ஆமாம் இது நீங்கள் புசிக்கக்கூடாது. அவளுக்கு அது தெரியுது, அந்த காரியம் அவளுக்கு தெரியுது. ஆதாமுக்கு சொல்லப்பட்ட அந்த கட்டளை ஏவாளுக்கு அது பாஸ் ஆகிருக்கு. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் இருக்கிறாங்க, 2 பேரும் பேசிக்கிறாங்க, எல்லா காரியத்தையும் ரகசியங்களையும் பேசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் விளக்குன அந்த காரியத்திற்கு மேலே தோட்டங்களிலே வாசம் பண்ணிக்கிற அவர்களுக்கு ஆசை போகுது. இன்னைக்கு அந்த தோட்டத்துக்குள்ளே தான் பிசாசு வரான். தோட்டத்துக்குள்ளே வர்றான் பிசாசு. வேற எங்கேயும் வரல, தோட்டத்துக்குள்ளே வர்றான். தோட்டத்தை சரியாக பண்படுத்தலை, காக்கலை அப்படின்னா தோட்டத்தில் வாசம் பண்ணிக்கிறது உண்மைதான். நம்ம எல்லாரும் தோட்டத்துக்குள்ளே இருக்கிறோமா? உண்மைதான், தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். தோட்டம் அப்படின்றது சபை அப்படிங்கிற அந்த காரியத்தை குறிக்கிறது. சபைனா நான் ஒரு கட்டிடத்தையோ சபைக்குள்ளே போகிறது அதை குறிக்கல. நம்ம ஒவ்வொருவரும் ஆலயம், அதாவது ஆண்டவருக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. தோட்டம் என்பது தேவ ஆளுகைக்குள்ளே நம்ம இருக்கணும். தேவ ஆளுகை, அந்த ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே தேவ ஆளுகைக்குள்ளாக தேவன் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்கள் மத்தியிலே உலாவி அந்த பிரசன்னத்திற்குள்ளே இருக்கிற அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஏவாள் தான் என்ன பண்ணா அப்படின்னா, பிசாசு காட்டிய அந்த ஃபோக்கஸ் பண்ண அந்த கனி மேல் ஆசைப்பட்டு கவனத்தை அது பக்கமாக அப்படியே திருப்பினாள். அது எப்படி இருந்துச்சு? அவளுடைய பார்வைக்கு இச்சையை தூண்டுகிறதாய் புசிக்கப்படத்தக்கதாக இருந்தது. இன்னைக்கு அநேகருடைய அந்த கண்களின் இச்சை, முதலாவது பாவம் பாருங்க, கண்களின் இச்சை. சத்ரு மனுஷனை சோதிக்கும் போது 3 கேட்டகரி ஆஃப் அந்த பாவங்களின் அடிப்படையில் அதற்கு கீழே கிளையாக நிறையா பாவங்கள். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த தலைப்புக்கு அடிப்படையில் தான் எல்லா பாவமுமே வரும். இந்த 3 காரியங்களுடைய அடிப்படையில் தான் எல்லா பாவங்களும் வரும். இந்த 3 காரியத்திற்கு கீழே ஒவ்வொரு அந்த பாவங்கள் அதாவது பட்டியலிடப்படும். 3 பாவங்கள். கண்களின் இச்சை முதலாவது அவளுடைய வாழ்க்கையிலே வருகிறது. அந்த பழத்தை பார்க்கும்போது சாப்பிடலான்னு ஆசை வருது, இச்சை வருது, இச்சை தூண்டுது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி சத்துரு மனிதர்களை எப்படி அழிக்கிறான். தோட்டங்களுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஆண்டவருக்காக வாழ அழைக்கப்பட்டவங்க தான், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆண்டவர் படைச்சிட்டு சொல்கிறார் மல்கியாவில், ஒருவனை அல்லவா படைத்தார், பின்னுமே ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆனால் இன்றைக்கி தேவ பக்தியுள்ள சந்ததி இல்லை. தேவ பக்தி உள்ள சந்ததி வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி உள்ள சந்ததி இல்லை. ஆண்டவர் மனிதனை படைத்த அந்த நோக்கமே என்ன ஆகுது அப்படின்னா அது மாறுகிறது. ஆண்டவர் மனிதனை படைத்ததான நோக்கம் அது நோக்கமற்று போகக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக அது கடந்து வருகிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, இந்த காலை வேளையிலே இந்த சத்தம் நம் செவிகளிலே தொனிக்கட்டும். இந்த வார்த்தை மிக ரகசியங்கள், அர்த்தங்கள் நிறைய இந்த வார்த்தை. உன்னத பாட்டு சபையாகிய மணவாட்டியை குறித்தும் மணவாளனை குறித்தும் அவர்கள் 2 பேத்துக்கு இடையே நடக்கிறதான அந்த கான்வர்சேஷன், அவர்களுடைய உறவின் ஐக்கியத்தை குறித்தும் வெளிப்படுத்துகிற காரியம் இருக்கிறது. நிறைய காரியங்கள் இருக்கிறது. உன்னத பாட்டில் ரகசிய வருகை இருக்கிறது. மணவாட்டி அழுகிற அந்த காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களை ஒவ்வொன்றாக வருகிற நாட்களிலே நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தை தோட்டங்களிலே வாசம் பண்ணுகிறது. தோட்டம் தேவ சமூகம், தோட்டம் சபை, தோட்டம் கர்த்தரின் மணவாட்டி வாழ்கிற வாழ்க்கை, அவள் வாழக்கூடிய அந்த இடம் தோட்டம் என்பது. அந்த தோட்டத்தில் வாசம் பண்ணுகிற அவள் எப்படி இருக்கணும்னு சொல்லி சில ப்ரொசீஜர் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ தோட்டத்தில் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? கரெக்டாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? சில ப்ரொசீஜர் இருக்குது. சபையே, உனக்கு சில காரியங்கள் இருக்கிறது. ஆமாம், அதை தான் அழகா பரிசுத்தவான்கள் எழுதி வைக்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. நமக்கு சில கட்டளைகள் உண்டு, நமக்கென்று சில வழிகள் உண்டு, நமக்கென்று சில தீர்மானங்கள் உண்டு. எல்லாரும் போல நம்ம வாழ அழைக்கப்படலை. ஆபிரகாம் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமுக்கு ஒரு காரியம் இருக்கிறது.
நீ புறப்பட்டு போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவன் புறப்பட்டு போகணும். இவன் வாழ்ந்த தேசம் கல்தேயர் தேசம். அது மிகப்பெரிய அன்றைய காலகட்டங்களிலே சுமேரியர் நாகரிகம் என்று உலகமே வியந்து பார்த்த முதலாவது பயங்கரமான ஒரு நாகரிகம். கற்களால் ஆன வீடுகளிலே அவர்கள் குடியிருந்தார்கள் என்று வரலாறுகள் சொல்லுகிறது. அந்த இடத்துல இருந்து நீ வெளியில் வரணும் ஆபிரகாமே, நீ வந்துரு. ஏன்னா அது விக்கிரக வணக்கம் நிறைந்த இடம். இன்றைய ஈராக் கல்தேயர் தேசம் என்பது ஊர் என்கிறதான அந்த பட்டணம் இன்றைய ஈராக் தேசத்தை அது குறிக்கிறது. அங்கேருந்து ஆண்டவர் பாபிலோன் தேசம், அங்கேருந்து சினாயர் தேசம், இதெல்லாம் ஒரே இடத்தை குறிக்கிறது. பாருங்கள், அங்கேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அழகா, ஆபிரகாமே நீ வா, நீ இங்கிருந்து வந்துரு, நான் உனக்கு ஒரு தேசத்தை காண்பிப்பேன், அங்கே நீ போயிரு. ஆண்டவர் நம்மை பார்த்து, சபையை பார்த்து, தோட்டங்களிலே வாசம் பண்ணுகிறவளே என்று மணவாட்டியாகிய சபையை பார்த்து சில தீர்மானங்களை ஆண்டவர் தருகிறார். நீ இப்படி தான் வாழணும்னு உனக்கு ஒரு காரியம் இருக்குது, நீ இந்த பாதையில் தான் போகணும்னு சொல்லி உனக்கு காரியம் இருக்குது. நீதிமொழிகள் எடுத்து படித்து பாருங்கள். தீயோருடைய வழியிலே நீ பிரவேசிக்காதே, தீயோருடைய அந்த காரியங்களை நீ போகாத. அதே போல் சங்கீதம் அந்த 1வது சங்கீதத்தை பாருங்கள், என்ன எழுதப்பட்டிருக்கிறது. பரியாசக்காரருடைய கூட்டத்தில் நீ உட்காராத, நீ இப்படி தான் இருக்கணும்னு சில காரியங்கள் உனக்கென்று இருக்கிறது. ஆனால் சபை என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ப்ரொசீஜர் அப்படியே என்ன பண்ணிடுது அப்படின்னா விட்டுருது. அந்த ப்ரொசீஜர் அப்படியே விட்டுருது. அது அப்படியே இல்லை பார்த்துக்கலாம், இந்த உலகம் அப்படி தானே, இந்த உலகத்தின்படி நம்ம அப்படி இருக்க முடியுமா, அதாவது உலகத்தோடு தானே நான் இருக்க முடியும், எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக நான் இருக்க முடியுமா, நான் என்ன அவ்வளோ பெரிய பரிசுத்தவன், அப்படியெல்லாம் முடியாதுன்னு சொல்லி சில காரியங்களை தளர்த்தும் போது, அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சர்ப்பம் அங்கே உள்ளே வருகிறது, தோட்டத்துக்குள்ளே வருகிறது. இதே வசனத்தில் பாருங்கள், தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகள், சிறு நரிகள், இந்த 2 நரிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. தோட்டத்தை எது கெடுக்குது, சில நேரத்தில் தோட்டத்தை பண்படுத்தலை அப்படின்னு சொன்னால் சர்ப்பம் உள்ள வருது, நம்மளை இச்சைக்கு நேரம் நடத்துது. 1வது காரியம். 2வது காரியம், தோட்டத்தை எதுக்கு எடுக்குது தெரியுமா, தோட்டத்துக்குள்ளே ஒன்று வருது. எதுக்கு வருது தெரியுமா, ஐயோ இந்த தோட்டம் ரொம்ப அழகாக இருக்கே, சத்துரு பார்க்குறான், இவங்க வாழ்கிற வாழ்க்கை மட்டும் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா இவங்க உலகத்தோடு வாழ மாட்டேங்கிறாங்க. அப்படியே மெதுவாக வருவான். குழி நரி, சிறு நரி, 2 நரி இருக்குது, தோட்டத்தை கெடுக்கிற நரிகள். குழி நரியும் இருக்குது, சிறு நரியும் இருக்குது. நல்லா அப்படியே அழகாக வந்துட்டு குழி தோண்டி அந்த தோட்டத்துக்குள்ளே சில நரி படுத்துக்குமா. அந்த தோட்டத்தோட குளிர்ச்சி, திராட்சை தோட்டம், அப்படியே தோட்டம், நீங்கள் அப்படியே உங்கள் மனதில் கற்பனை செஞ்சு கொள்ளுங்கள். குழி நரி குழி தோண்டி உள்ளே படுத்துக்கும், அந்த தோட்டத்தோட குளிர்ச்சி. நிறைய பேர் வருவாங்க உங்கள் பக்கத்தில், பரவாயில்ல நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அருமையாக நீங்கள் இருக்கீங்க, எப்படி இதெல்லாம் நீங்கள், அப்படியே குழி நரி அப்படியே பதுங்கி கொள்ளும், அந்த குளிர்ச்சியில் அப்படியே உட்காந்துக்கும். குழி நரி, சிறு நரி, ஒன்றுமே இல்லாத மாதிரி, சின்னதாக அப்படியே தெரிகிற மாதிரி, இவன்லாம் ஒரு அற்பமான ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி, இவனோட காரியமெல்லாம் நம்மக்கிட்ட வந்துடுமா, இவன்லாம் நம்மளை பாவத்தில் விழ வச்சிருவானா. சிறு நரி நம்மளுடைய பார்வைக்கு. தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நமது திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. இப்போதான் கனி கொடுக்க ஆரம்பிக்குது, இப்போதான் அந்த பூ பூக்குது, இப்போதான் பிஞ்சு விடுது. அந்த பிஞ்சு காயாக மாறி அது கனியாக மாறணும். அதுக்குள்ளே பார்க்குது, சத்துரு பார்க்குறான், ஐயோ இவ தோட்டத்தில் வாசம் பண்ணிகிட்ருக்கா, சபை தோட்டத்துக்குள்ளே வாசம் பண்ணுது. தோட்டத்துக்குள்ளே வாசம் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் யோவான் 15 எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி, மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நீங்களாம் கனி கொடுக்கணும், என்னில் நீங்கள் நிலைச்சிருங்க, நீங்கள் கனி கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த தோட்டத்தை ஆண்டவர் பண்படுத்தி என்ன பண்ணுறாரு, கிளை நறுக்கி களை பிடிங்கி நற்குல திராட்சை செடியாக அதில் நாட்டு, அதை இரவும் பகலும் காப்பாற்றி நீர் பாய்ச்சி அழகாக அப்படியே செப்பரேட் பண்ணி பாதுகாப்பு பண்ணி அப்படியே ஒரு வேலி போட்டு வச்சுருந்தா, இந்த தோட்டம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், தோட்டத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறவளே, இது என்ன பண்ணுது, இந்த செடி, தோட்டத்துக்குள்ளே இருக்கிற இந்த செடி, திராட்சை செடி என்ன பண்ணுது அப்படின்னா, குடி நரிகளையும் சிறு நரிகளும் வந்து இருக்கும்போது ஒரு அவேர்னஸ் இல்லாமல் போயிடுது. இன்றைக்கி நிறையா பேர் கெட்டு போகிற காரியங்களை பாருங்கள். நான் நல்லா தான் இருந்தேன், இவங்களாம் என்னை ஏதாவது பண்ணிட முடியுமான்னு நான் நினச்சேன். ஆனால் இவங்களுடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றுது, கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய ஐக்கியம் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது. தேவ பிள்ளைகள் பாருங்கள், தேவனற்றவர்களோட அன்பு செலுத்தலாம், ஐக்கியம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால், சில ஸ்திரீகளை பாருங்கள், போய் பேசிகிட்டே இருப்பாங்க பக்கத்து வீட்டில். அந்த காரியங்கள் அது அருவருப்பான காரியங்கள், ஆண்டருக்கு பிடிக்காத காரியத்தில் ஒன்று இந்த போய் வெளியில் நின்று, அதுக்காக பக்கத்தில் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. பேசுகிறதெல்லாம் தப்பில்லை, அதையெல்லாம் நான் அப்படி தப்பாக சொல்ல மாட்டேன். அப்படின்னா உலகத்தில் நம்ம யாரு கூடயும் பேசாமல், அப்படியே சில பேர் அப்படியும் இருக்கிறாங்க, இப்போ ரொம்ப பரிசுத்தவானா யாரு கூடயும் பேச மாட்டேன், இது பரிசுத்தவான்கள் இல்லை. பக்கத்தில் பேசணும். எப்படி பேசாமல் ஆத்மாதாயம் பண்ண முடியும், எப்படி பேசாமல் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்ல முடியும், அந்த காரியங்கள் இல்லை. தேவையற்ற வீண் அழுவற்காரிகளாய்
என்று வசனம் சொல்கிறது. தேவையே இல்லாமல் பக்கத்தில் போய் பேசி வம்பு பண்ணி சண்டை பண்ணி, கணவனார் போயிடுவார் காலையில், அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு தேவையான காரியங்களை கொண்டு வரக்கு போவார். இந்த அம்மா சும்மா இருக்காமல் வேலையெல்லாம் முடிச்சோன்னே என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் நின்று தேவையில்லாத நியாயங்கள் காரியங்கள் எல்லாம் பேசி எல்லாம் பண்ணி வம்புகளை வர வச்சு இந்த மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீ நம்மளுக்கு காலம் இல்லை, காலம் சமீபம். தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், டைம் இருக்கா, கொஞ்சம் டைம் இருக்கா, ஏதோ ஒன்று எழுதுங்க, ஏதோ ஒன்று உங்கள் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க, எழுதுங்க, இல்லை வேதத்தை தியானிங்க, உட்காருங்க, இல்லை நீங்கள் ஜெபிங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க அநேக காரியங்கள் இருக்குது. நான் அதிகமாக எல்லாருக்கும் சொல்கிற ஆலோசனை இதுதான். முதியவர்களுக்கும் சரி, வாலிப பிள்ளைகளுக்கும் சரி, வயதானவர்களுக்கும் சரி, டைம் இருக்கா பேசாதீங்க. இந்த காரியத்தை நான் யாருக்கிட்டேருந்து கற்றுக்கொண்டேன் தெரியுமா? இந்த காலை வேளையில் நான் நினைவு கூறுகிறேன், ஆண்டவரை நான் துதிக்கிறேன். தீமோத்தேயுவுக்கு ஆண்டவர் அழகாக சொல்லுவார், உன் பாட்டியாகிய லோவிசால் தாயாகிய ஐனிகேயாள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய பாட்டி அருமையாக, என்னுடைய அப்பாவினுடைய அம்மா, அவங்க டீச்சர் தான், அவங்களும் டீச்சர் தான். அவங்க பார்த்திங்கன்னா அழகாக இந்த காரியங்களை அவங்கள நான் பார்த்து கற்றுக்கொண்டேன். அவர்களோடு தான் அதிகமாக இருக்க நான் விரும்புவேன். எங்கள் அப்பா வந்து 4 பசங்க, எங்கள் அப்பாய்க்கு, எங்கள் அப்பாவோட அம்மாவுக்கு. அந்த கடைசி பையன் தான் எங்கள் அப்பான்றதுனால எங்கள் மேலே ரொம்ப பிரியம். எங்களோட தான் அவங்க இருந்தாங்க, டீச்சராக இருந்தாங்க. தாத்தாவும் டீச்சர் தான். அப்போ அவங்க டிஎல்சி சபையில் கேட்டிகஸ்ட் உபதேசியராக இருந்தார் எங்கள் தாத்தா. டவுன் ஹால் டிஎல்சி சர்ச்சில் பாருங்கள். அவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருப்பாங்க, வெளியிலலாம் போக மாட்டாங்க. ஸ்கூல் விட்டு வந்தால் வீடு தான், வீட்டுக்குள்ளே கரெக்டாக நான் வந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுத்ததெல்லாம் எங்கள் அப்பாயி தான். உட்கார வச்சுக்குவாங்க, பைபிள் டீச் பண்ணுறது எல்லாமே அப்பாயி தான். அந்த குடும்ப ஜெபம் காரியங்கள் கரெக்டாக, அந்த குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, அக்கத்தில் போய் நியாயம் பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் எல்லாருமே என்னை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, எங்கள் பெரியப்பா பிள்ளைங்க, எங்கள் பெரியம்மாலாம் நீ சொல்லுவாங்க, அப்படியே அவங்க அப்பாயி மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிடிக்காது எனக்கு, பக்கத்தில் போய் நியாயம் பேசுகிறது பிடிக்காது. கர்த்தர் நல்லவர். அந்த காரியங்களை நம்ம செய்யணும். இது ஒரு சின்ன ஒரு சாட்சியாக சொல்கிறேன். என்னுடைய பெருமைக்காகவோ காரியங்களுக்காகவோ இல்லை, இந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். தேவையில்லாத பிரச்சனைகள் எதனால் உருவாகுது அப்படின்னா, பக்கத்தில் போய் நம்ம நியாயம் பேசுகிறதுனால தான், தேவையில்லாத காரியங்களை பேசுகிறதுனால தான். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சபையை பார்த்து எச்சரித்து சொல்கிறார், நீ தோட்டத்திலே வாசம் பண்ணுகிறதான ஒரு கூட்டம், நீ தோட்டத்துக்குள்ளே நீ இருக்கக்கூடியவ, தோட்டத்தை விட்டு நீ வெளியில் போயிடாத. வெளியில் போனால் உனக்கு பாதுகாப்பு இல்லை. தோட்டத்தை கெடுக்கிறதுக்கு சில காரியங்கள் தோட்டத்துக்கு உள்ளே வரும். ஆனால் நீ எச்சரிக்கையாக இருந்துக்கோ. தோட்டத்தை கெடுக்கிற குழிநரி வரும், சிறுநரி வரும், அவைகளை நமக்கு பிடியுங்கள். நமது திராட்சை தோட்டம் எப்படி இருக்குது? பூவும் பிஞ்சுமா இருக்குது. இப்போ தான் கனி கொடுக்க ஆரம்பிக்குது, இப்போ தான் அது பூ விடுது, இப்போ தான் அது பிஞ்சு விடுது. இந்த பிஞ்சு என்ன ஆகணும்? காயாக மாறணும், கனியாக மாறணும். இது சில காரியங்களை செய்யணும். ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த குழிநரி என்ன பண்ணுது? பார்த்துட்டே இருக்குது. கனிகள் உருவாக ஆரம்பித்தோடனே சத்துரு பார்த்துட்டே இருப்பான். ஐயோ, இவ எங்கேயோ கனி கொடுத்துருவா போல இருக்கு. ஏன் சொன்னால் கனி கொடுத்தா யார்? பிதா மகிமைப்பட்டுருவார். ஈசராக ஒரு அந்தஸ்து நம்மளுக்கு கிடைச்சிடும். யோவான் 15 சொல்லுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். போன மாதம் லிலியாமாங் த்ரோன்ஸில் வாக்குத்தத்த வார்த்தையே இதுதான். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். அதனால் நீங்கள் எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள். சீசராக இருவா. அடுத்தது இவ என்ன பண்ணுவா? சீசராக இருந்தால் சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டா. இவ போய் என்ன பண்ணுவா? இவ ஒரு கூட்டத்தை சீசராக மாற்றிடுவா. இவளுக்கு இருக்கிற அபிஷேகத்தை இன்னொரு பக்கம் போய் கடத்துவா. நீ ஜெபம் பண்ணு, நீ பைபிள் படி, நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவா. விட்டுறாத, உள்ளே போ, குழிநரி நீ போ, சிறுநரி நீ போ. யாரையும் அற்பமாக நினச்சிடாதீங்க. எல்லாருக்கிட்டையும் கவனமாக இருங்க. அதான் வசனம் சொல்லுகிறது, மனுஷருக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வசனம் சொல்லுது, பிசாசுக்கு மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கி அநேகர் விழுந்து போகிற காரியம் என்ன தெரியுமா? மனுஷர்னால் விழுந்து போகிறாங்க. நல்லா ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிட்டுருப்பாங்க. ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அருமையாக ஒரு தெய்வ பக்தியுள்ள குடும்பம் ஒரு இடத்துல குடி போகுது. பக்கத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க, ஒரு பெண் இருக்கிறாங்க. இந்த பெண் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய கணவனாரை வேலைக்கு அனுப்பிட்டு, நியூலி மேரிடு இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பெண் வீட்டில் மட்டும் இருக்குவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் ஒரு பெண் தானே, நம்ம போய் பேசலான்னு சொல்லி அவங்களோட போய் பேசும்போது, அவங்களுடைய ஒத்த வயதுள்ள ஒரு சில வயது டிஃப்ரெண்ட்டான அவங்களோட போய் பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஸ்நேகம் உருவாகுது. சகோதரிகளை போல் நேசிக்கிறாங்க, பழகுறாங்க. இந்த அம்மா அவங்களோட பேசி அவங்கள கேட்குறாங்க, அவங்க கடந்த கால வாழ்க்கையை சொல்லு, அம்மா அப்பா சொல்லு, சகோதரிகள் சொல்லு, ஊரை சொல்லு. இப்படியே கேட்கும்போது பெண்கள் அது பேசுகிறது தானே. 2 பெண்கள் சேர்ந்தால் என்ன பேசுவாங்க? சமையல் பேசுவாங்க, துணிமணி பற்றி பேசுவாங்க, இனி அடுத்தது குடும்பங்களை பற்றி பேசுவாங்க, கடந்த காலத்தை பற்றி பேசுவாங்க, ஸ்கூல் லைஃப்பை இது போயிட்டுருக்கு. இதுதான் தேவையற்ற இது கான்வர்சேஷன் தேவை. அதுதான் இது, இப்படி தான் பாவம் உள்ளே வருது. அப்போ அவங்க வந்து பேசின அந்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ யாரையாவது லவ் பண்ணியிருக்கியாமா? நீ கடந்த காலத்தில் யாராவது லவ் பண்ணியிருக்கியா? பாரு, நான் வந்து அப்படி தான், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கணவனை விட்டு ஓடி வந்து நான் லவ் பண்ணவர் கூடயே நான் மறுபடியும் வாழ்ந்துட்டேன். என்ன ஒரு பாவம் பாருங்க,
எப்படி ஒரு பாவம் பாருங்க. ஆண்டவருக்கு அதுதான் பிடிக்கும். பாருங்க எப்படியெல்லாம் பாருங்க. இந்த அம்மாவும் என்ன பண்ணுது, இதை கேட்டு 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 என்ன பண்ணுது, ஒரு ஒரு நிமிஷம் நினைக்குது, நம்மளாம் இப்படி இருக்க மாட்டோம், நம்மளாம் ஆண்டவர் பிள்ளைங்கள அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டு அருமையாக வாழ்க்கை போயிட்டுருக்குது. இந்த அம்மா என்ன பண்ணுது, இவங்களோட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்காம போய் பேசி 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 என்ன நடக்குதுன்னா, அதே பாவதான் தோட்டத்தை கெடுக்கிற குழிநரிகள் சிறுநரிகள் போயிட்டாங்க. அந்த அம்மா போயிட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்னாச்சு, அந்த சகோதரன் போய் நிற்கிறாராமா சபையில் பாஸ்டர்கிட்ட. அப்போ அருமையாக போயிட்டு இருந்த ஒரு குடும்பம் யாரால், பெண்ணால், ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்ணால். ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் எதை சொன்னாலும் கேட்குறது, யார் எதை சொன்னாலும் நம்புறது, செவி கொடுக்குறதும். அப்படிங்களா சொல்லுங்கள் அப்படின்னா இன்னும் 2 எச்சா சொல்லுவாங்க. அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா சிஸ்டர் உங்களுக்கு? தேவையா நமக்கு? நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்கே நம்மளுக்கு டைம் இல்லை, அதுக்கு ஜெபிக்கிறக்கே நம்மளுக்கு டைம் இல்லை. இந்த கதை நம்மளுக்கு தேவையா? அதனால் என்ன செய்யணும், ஸ்திரீகள் பெண்கள் மிக கவனமாக இருக்கணும். அதனால தான் பெண்களுக்கு ஆண்டு சொன்ன வார்த்தை, ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சு, வீடு வீடாக போகாதீங்க. சில வேளை வீதியில் இருப்பாள், சில வேளை வெளியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள். இது யாரோட குணாதிசயம் தெரியுமா? பரஸ்திரி. எப்போவுமே சபைக்கு விரோதமாக, அதாவது குணசாலியான ஸ்திரீ, மணவாட்டி, இதெல்லாம் சபைகளுக்கு உதாரணம். இது அடுத்தது உலகத்தில் வாழ்கிறதான அந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு உதாரணம் அந்த பரஸ்திரி, இந்த காரியங்களெல்லாம். அப்போ இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவரை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ தோட்டத்திலே வாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம், தோட்டத்தில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். தோழர் அதை கேட்குறாங்க, எல்லாரும் கேட்குறாங்க. உன் சத்தம் எப்படி தெரியுமா இருக்கணும்? அதுதான் சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்தம் எனக்கு இன்பமாக இருக்குது. சபையை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். உன் சத்தத்தை நானும் கேட்கணுமா? உன் சத்தம் அங்கே வரணும், பரலோகத்துக்குள்ளே வரணுமா? நானும் அதை கேட்கணும். தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். உன்னுடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? அது இன்பமான சத்தம். அது எனக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது. மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் பிரியமே, நீ எத்தனை ரூபவதி, நீ எத்தனை இன்பமானவள். ஆண்டவர் சொல்கிறார் சபையை பார்த்து. நம்ம சத்தம் எப்படி இருக்குது? இன்றைக்கி ஸ்திரீகள் வேறு சத்தம் போடுறாங்க, வேறு மாதிரியான சத்தங்கள் வீட்டுக்குள்ளேருந்து எழும்புது. கணவனார் ஒரு வார்த்தை பேசுனா இவங்க எத்தனை வார்த்தை பேசுகிறாங்க? 15 வார்த்தை. ஆனால் சைக்காலஜி அப்படி தான், ஆண்களை விட பெண்கள் அதிகமான வார்த்தைகளை பேசுவாங்களாம். ஆமாம், 4000 வார்த்தைனா இவங்க வந்து அதற்கு மேலே டபுள் மடங்குக்கு மேலே 8000க்கு மேலே வார்த்தைகளை பேசக்கூடிய இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே சைக்காலஜி சொல்கிற அந்த ட்ரூத் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஓரியன்ட் ஆண்கள். அவங்க கடைசி அந்த இதை மட்டும் சொல்லுவாங்க, எங்கே போனீங்களாங்க, இதை பார்த்தீங்களா அப்படின்னா, போனேன் பார்த்தா அது மட்டும் தான். ஆனால் நீங்கள் ஸ்திரீகள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க போனதுலேருந்து, நடந்ததுலேருந்து, உட்கார்ந்ததுலேருந்து, அந்த வீட்டில் என்ன நடந்துச்சு, அவங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இதுதான் ஆண்களுக்கு பெண்களுக்குள்ள வித்தியாசம். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சபையை பார்த்து சொல்கிறார், தோட்டத்திலே வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும், நானும் அதை கேட்கட்டும். ஆணு பெண்ணு அப்படின்னு சொல்லி இல்லை, எல்லாருமே ஆண்டவருக்கு என்ன அப்படின்னா மணவாட்டிகள். சபை அப்படிங்கிறது மணவாட்டிகள் என்கிற பதம் ஆண் பெண் தனித்தனியாக இல்லை, எல்லாரையும் ஒன்றாக குறிக்கிறது. மணவாட்டியாகிய சபை, தோட்டத்திலே வாசம் பண்ணுகிற அந்த சபை ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கு மட்டும் இல்லை. பெண்களுக்கு மட்டும் சொல்கிறதுக்கு தான் இப்போ எனக்கு டைம் இருந்துச்சு, அதனால நான் அதை மட்டும் சொல்லிட்டேன். ஆண்களுக்கு நிறையா காரியங்கள் இருக்குது, பெண்களை விட இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் பெண்களை விட ஆண்களுக்கு நிறையா இருக்குது. தேவையற்ற காரியங்களிலே ஆண்களை தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கை சீரழித்து போட்ட ஆண்கள் அநேகம் பேர். குடும்பம் ரொம்ப காக்கப்படணும், தோட்டம் காக்கப்படணும், சபை அதற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், உன் முகரூபம் இன்பமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம பார்க்கணும், அந்த சத்தத்தை அவர் கேட்கணும். இன்றைக்கி நம்ம சத்தம் எப்படி இருக்குது? தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கணும் என்று ஆண்டவர் சொல்கிற மாதிரி இருக்குதா? இல்லை தேவையற்ற சத்தங்கள் காணப்படுகிறதா நம்முடைய வாழ்க்கையில்? சத்தங்கள், பெண்கள், நான் சொன்னேன் பெண்கள் வந்து எப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்னு. ஆண்களும் சிலதுக்கு இதுக்கு விதிவிலக்கில். சில குடும்பங்கள் அப்படியே தலைகீழாக இருக்கும், பெண்கள் அமைதியாக இருப்பாங்க, ஆண்கள் சவுண்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. உள்ள நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்கிறது. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க இந்த அம்மா, ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. ஆண்கள் விரோதமாக இருப்பாங்க. நம்ம மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்துக்கு நேராக வந்துட்டோம் பிரியமானவர்களே. வசனம் சொல்லுகிறது, உன்னத பாட்டு 2:14, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே,
உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். இங்கேயும் மணவாளன் என்ன சொல்கிறாரு? நான் கேட்கணுமா உன் சத்தத்தை நான் கேட்கணுமா? இங்கேயும் மணவாளன் சத்தத்தை கேட்கணும் அப்படிங்கிறாரு. உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாக இருக்கிறது. உன் சத்தம் நல்லா இருக்குமா? எனக்கு பிடிச்சிருக்குமா? ஆண்டவர் சபையை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லணும். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவர். இந்த காலை வேளையிலே சபையை பார்த்து தோட்டங்களிலே வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. தோட்டத்தை குறித்ததான ஒரு ஆண்டவரே அவேர்னஸ் எங்களுக்கு உண்டாகணும் ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எங்களுடைய தோட்டம் கரெக்டாக இருக்கா? இல்லை குழி நரிகளை உள்ளே விட்டுட்டோமா? சிறு நரிகளை உள்ளே விட்டுட்டோமா? இல்லை தோட்டத்தை கெடுக்கிற அந்த சர்பத்தை நாங்கள் உள்ளே விட்டுட்டோமா? எங்கள் தோட்டம் கரெக்டாக இருக்குதா? காவல் பண்ணப்பட்டிருக்குதா? நீங்கள் அந்த தோட்டத்துக்குள்ளே பகலின் குளிர்ச்சியான வேலையில் உலாவுறீங்களா? இந்த காரியங்கள் இருக்கணும். பகலின் குளிர்ச்சியான வேலை, ஆண்டவரோடு உலாவுகிற அந்த அதிகாலை ஜெபம் இருக்குதா? ஆண்டவருடைய பிரசனம் இருக்குதா? தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்குதா என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை பரிசோதிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சபை, அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா, அப்படிப்பட்ட சபை, அப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. உம்முடைய வருகையில் அவர்கள் கைவிடப்படாமல் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. இந்த காலை வேளையில் எங்களை அப்படி அர்ப்பணிக்கிறோம். தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். சகல துதிகன மகிமையில் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.